ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தலையோட விடாமுயற்சியாக இருக்கட்டும், குட் பேட் அக்லி, அதுக்கப்புறமா தலைவரோட 171வது படம், அதுக்கப்புறமா தளபதி விஜயோடைய த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், இந்த 4 படமுமே வந்துட்டு ஹாலிவுட் படத்தோடைய ரீமேக் தான். ஏன் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு கதையுமே இல்லையா, எல்லாமே வந்துட்டு ஏன் ஹாலிவுட் படத்தோட கதையை ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விடாமுயற்சி படம் வந்து 1997 ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் அப்படிங்கிற படத்தோடைய ரீமேக் தான். இது வந்து ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கப்பல் வந்துட்டு டிரைவ் போவாங்க. அப்போது கலிஃபோர்னியாவில் இருக்க ஒரு டெசர்ட்டில் அந்த கார் வந்து பிரேக் டவுன் ஆயிரும். அந்த இடத்துல இருந்து அவங்களோட ஒய்ஃப் மிஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா காணாமல் போனால் அவங்க ஒய்ஃபை தேடி கண்டுபிடிக்கிறது தான் இந்த பிரேக் டவுன் அப்படிங்கிற படத்தோட கதை. இந்த கதையை இன்ஸ்பயர் பண்ணி வர்றது தான் விடாமுயற்சி படம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய கோட் படம். இது வந்துட்டு ஹாலிவுட்டில் 2019 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். இந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஜெமினி மேன். இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வயசான கொலைகாரன், அந்த கொலைகாரன் வந்துட்டு ஒரு ஆளால் ஃபாலோ பண்ணப்படுறான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. கடைசியில் அந்த ஆள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா இந்த கொலைகாரனோடைய சின்ன வயசு க்ளோனாக இருக்கிறான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருது. இந்த க்ளோன் வந்துட்டு என்ன காரணத்துக்காக நம்மளை ஃபாலோ பண்ணுறான், இந்த க்ளோனை யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தலைவர் 171, இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆன ஹாரர் ஆக்ஷன் படமான த பர்ஜ் அப்படிங்கிற படத்தோடைய ரீமேக் தான். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வரும். அந்த நைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, கொலை மற்ற எந்த ஒரு இல்லீகலான விஷயமே வந்துட்டு அன்னைக்கு அந்த நைட் டைமில் பண்ணாங்க அப்படின்னா அது வந்துட்டு இல்லீகல் கிடையாது, அது வந்து லீகலான விஷயம் தான். அதுக்காக அவங்க வந்து ஜெயிலுக்கு போகிறதோ மற்றபடி அவங்களை எந்த விதத்துலையும் தண்டிக்க மாட்டாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு பணக்கார குடும்பத்தை கொலை பண்ணுறதுக்காக ஒரு கும்பல் வந்து டார்கெட் பண்ணுது. அந்த சூழ்நிலையில் இருந்து அந்த பணக்கார குடும்பம் எப்படி தப்பிச்சாங்க, இல்லை அவங்களும் இவங்களை கொலை பண்ணாங்களா பதிலுக்கு, அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தல அஜித்தோட நடிப்பில் அடுத்ததாக வந்துட்டு எடுக்க போகிற படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1966 ஆக்ஷன் படமாக ரிலீஸ் ஆன தி குட் தி பேட் தி அக்லி அப்படின்ற படத்தோடைய ரீமேக் தான். இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு இறக்குற தருவாயில் இருக்கிற ஒரு பெரியவர் மூலியமா ஒரு சுடுகாட்டில் ஒரு பர்டிகுலர் கல்லறையில் 2 லட்சம் மதிப்பிலான தங்கம் வந்து புதைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொலைகாரன் யாரோ ஒருத்தர் மூலியமா அந்த இடத்துல தங்கம் புதைக்கப்பட்டிருக்குது. அது கரெக்டாக எந்த இடம் எந்த சுடுகாடு அப்படிங்கிறது அந்த இறக்குற தருவாயில் இருக்கிற பெரியவருக்கு தான் தெரியும். அவரை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு யாரோ சொல்லிடுறாங்க. இந்த நிலையில் இந்த 3 பேர் வந்துட்டு ஒரு பெரிய வாரப்போ 3 பேரை சந்திக்க நேரிடுது. இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி இப்போ பெரிய பெரிய ஹீரோக்களோட படம் எல்லாமே வந்துட்டு ஹாலிவுட்ல இருந்தே கதையை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது, நம்ம தமிழ் சினிமாவில் கதையே இல்லையா, நம்ம தமிழ் சினிமா டேரக்டர்ஸ் கிட்ட கதைக்கு அவ்வளோ பஞ்சம் இருக்குதா அப்படின்றது போல தான் நினைக்க தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் தான் வந்து எல்லா படங்களையுமே வந்துட்டு ஏதாவது ஒரு ஹாலிவுட் படத்துலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து எல்லா டேரக்டர்ஸுமே இதே மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. இதே மாதிரி வந்து தமிழ் டேரக்டர்ஸ் எல்லாரும் வந்துட்டு ஒரு கதையை எங்கேயாச்சும் இருந்து எடுத்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நம்ம தமிழ் கல்ச்சரும் நம்மளுடைய வட்டாரத்துக்கு ஏற்ற மாதிரியான கதைகளும் வராமல் போயிடும். அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரியான பெரிய பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் தான் வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில் அதிக அளவு வரவேற்பு பெறும். புதுமுக ஹீரோக்கள் வந்துட்டு எவ்வளோ வந்து நல்ல கதையாக நல்ல படமாக கொடுத்தாலும் இந்த பெரிய ஹீரோக்களுடைய படத்து அளவுக்கு சில டைமில் ரீச் கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட நிலைமை கேள்விக்குறி தான் ஆகும். மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் ஒரு படம். இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய அளவில் ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவங்களுடைய சரௌண்டிங்ஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்துட்டு அந்த படம் ஹிட் ஆச்சே தவிர மற்றபடி இது பெரிய அளவில் ஹாலிவுட் பட்ஜெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. படத்தோட கதையும் திரைக்கதையும் அது ஆக்ஷனாக இருக்கணும் த்ரில்லராக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நம்ம கொண்டு போய் சேர்க்குற விதத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் தமிழ் சினிமா டேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.